அனைவருக்கும் வணக்கம். பிஏ தமிழ் இக்கால இலக்கியத்தில் இன்றைக்கு நாம பார்க்க போற சிறுகதை அந்நியர்கள். எழுதியவர் ஆர் சூடாமணி. முன்னுரை. ஆர் சூடாமணி எழுதிய அந்நியர்கள் சிறுகதை தரும் செய்திகளை பற்றி இக்கட்டுரையில் நாம் காண்போம். ஆசிரியர் அறிமுகம். பெற்றோர் ராகவன், கனகவல்லி. பிறப்பு 1931. இயற்பெயர் சூடாமணி. குறிப்பிடத்தக்க படைப்பு ஆர் சூடாமணி கதைகள். ஒரு இந்தியன் இறக்கிறான், சுவரொட்டி. இவருடைய பணி எழுத்தாளர். அந்நியர் சிறுகதையின் கதை மாந்தர்கள்: சவிதா, சௌமியா, சவிதாவின் கணவர் ராஜி, சவிதாவின் மகள், சவிதாவின் இளைய மகள். சென்ட்ரல் ரயில் நிலைய சந்திப்பு. தன்னை வரவேற்பதற்காக சவிதா ரயில் நிலையத்திற்கு வந்தது சௌமியாவிற்கு மிகவும் ஆச்சரியத்தை தந்தது. எவ்வளவு வருடம் ஆயிற்று நாம சந்திச்சு என்றால் சவிதா. நீ இப்படி பேசினால்தான் எனக்கு வீட்டுக்கு வந்தது போலவே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே சௌமியா சிரித்தாள். சகோதரிகள் இருவரும் எதிரெதிரே நின்றார்கள். இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க. சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் இருந்து கஸ்தூரிபாய் நகர் வந்து சேரும் வரை உரையாடவே இல்லை. சவிதா சௌமியாவை வீட்டிற்கு அழைத்து செல்லல். சவிதா தன் சகோதரியை வீட்டிற்குள் அழைத்து வந்தாள். சவிதாவின் கணவரும் மைத்துணியை வரவேற்றார். சௌமியா, நீ வீட்டிற்கு வந்தால் உன் அக்காவிற்கு கால் தரையில் நிற்கவில்லை என்றார். உடனே சௌமியாவின் பார்வை சகோதரியிடம் சென்றது. மீண்டும் மௌனமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு சிரித்தாள். கடந்த கால நினைவுகளில் மிதந்த அக்கா தங்கை. சவிதாவும் சௌமியாவும் கடந்த கால நினைவுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். தங்களின் அம்மா இறந்த போதுதான் கடைசியாக அவர்கள் சந்தித்துக் கொண்டனர். அந்த சூழ்நிலையில் காணப்பட்ட நெருக்கம் துக்கத்தின் அம்சமாகவே காணப்பட்டது. அம்மாவின் காரியம் முடிந்த பிறகு இருவரும் அவரவர் இடத்துக்கே சென்று விட்டனர். இப்போதுதான் இருவருக்கும் உண்மையான நெருக்கம் ஏற்பட்டுள்ளது. இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட சௌமியா. இரத்த சோகையால் பலவீனம் அடைந்த சௌமியாவை அவள் கணவர் அக்கா வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். சவிதா வீட்டில் சௌமியாவிற்கு கடமை போல வைத்தியம் நடைபெற்றது. காரமில்லாத சாம்பார், ஒரே அளவு இனிப்புடன் காஃபி, விடியற் காலை உலா, இரவு 2 மணிக்கு சிறிது கண்விழித்து நீர் அருந்துவது என சகோதரிகள் இருவரும் சேர்ந்தே செய்தனர். சவிதாவின் குடும்ப பொறுப்பை சௌமியா உணர்த்துதல். சவிதாவின் மூத்த மகன் 19 வயதான ராஜி எம்எஸ்சி 1ஆம் ஆண்டு மாணவன். மாலையில் கல்லூரியில் இருந்து திரும்பி வந்தான். நாளைக்கு எங்க கல்லூரியில் எம்எஸ்சி முடித்துவிட்டு போகிற மாணவர்களுக்கு பிரேக்கப் பார்ட்டி நடக்கிறது. நான் நாளைக்கு சாயங்காலம் வீட்டிற்கு வரமாட்டேன். இரவு தங்கிவிட்டு அடுத்த நாள் தான் வருவேன் என்று கூறினான். சவிதாவும் சரி என்றாள். ராஜி அங்கிருந்து சென்றதும் சௌமியா சவிதாவிடம் அத்திம்பர் அனுமதிக்கிறாரா என்று கேட்டாள். சவிதாவுடைய கணவர் தான் அத்திம்பர். ஆமாம் என்றாள் சவிதா. இப்படியெல்லாம் வீட்டை விட்டு வெளியே தங்க ஆரம்பிச்சுட்டா பசங்க எல்லாம் வேறு பழக்க வழக்கத்தையும் பழகிட்டா என்ன பண்றது என்று கேட்டாள். புரிது சௌமி, ஆனா காலம் மாறுவதை யாரும் தடுத்து விட முடியாது. உலகம் இப்படித்தான் இருக்கணும்னு தெரிஞ்சுதான் இந்த குழந்தைகள் வாழ வேண்டும். சௌமியா பல கேள்விகளை எழுப்பினாள். சவிதா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு கையை நீட்டி தங்கையின் கையை மெல்ல பற்றி, இதை பற்றி கவலைப்படாதே சௌமி, அடிபட்டுக்காமல் யாரும் வளர முடியாது. குழந்தைகளை பொத்தி பொத்தி வச்சா முடியுமா? போகட்டும் என்று சொன்னாள். திரைப்படத்தை பார்த்து விமர்சித்தல். புதிதாக ஒரு இந்தி படம் வந்திருக்கு, போகலாமா என்று சவிதா கேட்க இருவரும் திரைப்படம் பார்க்க சென்றனர். புதிய திரைப்படத்தை பார்த்துவிட்டு வந்த அன்று சகோதரிகள் இருவரும் வெகு நேரம் அதை பற்றி விவாதித்தனர். இப்போதெல்லாம் சினிமா இலக்கியத்தில் பச்சைத்தனம் அதிகரித்து வருகிறது என்று சௌமியா சொன்னாள். உடனே சவிதா அதை விட்டுவிடு, கதை கலை முதலான நல்ல அம்சங்களை மட்டும் நாம் ரசிப்போம் என்றாள். சௌமியா ஒரு கதையாசிரியராக அறிமுகமாதல். அன்று இரவு சௌமியா தனது பெட்டியில் இருந்து 2 ஆங்கில நாளேட்டை எடுத்து ஒரு குறிப்பிட்ட பக்கங்களை எடுத்து தனது சகோதரியிடம் கொடுத்தாள்.
அந்த பக்கங்களில் தனது தங்கையின் பெயர் போடப்பட்டிருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். தனது தங்கையின் கதையை படித்தும் சவிதாவிற்கு ஒரே உற்சாகம். நல்ல அருமையா கதை எழுதுகிறாய் சௌமி, ஆனா ஆனா நவீன ஃபேரி டெல்ஸ் மாதிரி இருக்கு என்றாள் சவிதா. உடனே சௌமியா, நம்மை சுத்தி எங்க பார்த்தாலும் ஆபாசமும் பயங்கரமாவும் இருக்கிறதுனால்தான் எழுத்துலையாவது நல்லதையும் தூய்மையானதையும் காட்டணும்னு என்பது என்னுடைய லட்சியம் என்றாள். இருவரும் மௌனமானார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மைக்கு புறனா சௌமியா எழுதுந்து சவிதாவுக்கு பிடிக்கல. சவிதா ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளவளா இங்க காட்டப்படுறா. அந்நியமாகும் உறவுகள் ஒரே மரபினாலும் ஒரே வகையான பராமரிப்பினாலும் உருவானவைதான் அவர்களுடைய எண்ணங்களும் கண்ணோட்டங்களும் மதிப்புகளும். ஆனால் வளர வளர அவற்றில் எவ்வளவு மாறுபாடு, எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரையும் ஒரு புதிய காரியம் இருப்பதுதான் கண்டு அறிமுகம் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. காலம் கொண்டு வரும் வெறும் நரை மட்டுமல்ல அன்பு, அது அடியிழை உள்ளிழைப்பு. அது இருப்பதால் தான் வேறுபாடுகளில் பிரிவு வராமல் இருக்கிறது. இருவரின் கைப்பிணையும் விலகவில்லை. அந்நியர்களிடமும் அன்பு செலுத்த முடிகிறது. இந்த கதையில விரிவுரை: உடன் பிறந்த அக்கா தங்கை உறவாக இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு சந்திக்கிற பொழுது அந்நியர்களாகவே காணப்படுகின்றனர் என்பதை ஆர் சூடாமணியின் அந்நியர்கள் சிறுகதை பதிவு செய்துள்ளது. இந்த கதையில பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கா தங்கச்சி சின்ன வயசுல 2 பேரும் ஒரே நேரத்தில் தண்ணி குடிப்பாங்க, ஒரே சிந்தனையை வச்சிருப்பாங்க, ஒரே மாதிரி கோட் வேர்டு யூஸ் பண்ணி அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஒரு வார்த்தையை உருவாக்கி இருப்பாங்க. இப்படி ஒருவராகவே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் என்பது வரும்பொழுது 2 பேரும் வேற வேற சிந்தனைக்கு போறாங்க. அப்ப அக்கா தங்கச்சிகள் அந்நியர்களா மாறுறாங்க என்பதை வலியுறுத்துறாங்க. நன்றிங்க.